ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான ஹேர் மாஸ்கில் சூப்பரான நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க்கு பார்க்கலாங்க. இந்த ஹேர் மாஸ்க்கு நம்ம ஹேரை மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இப்போ ஹேர் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க்கு எடுத்துருக்கிறது வாழைப்பழங்க. வாழைப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மினரல்ஸ் இருக்கனால இது நம்ம ஸ்கேல்பில் நல்லா பெனிட்ரேட் ஆகி நம்ம ஹேரை நல்லா திக்காகவும் லாங்காகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரோட லென்த்லேயும் சரி நல்ல கியூட்டிகல்ஸ்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி நம்ம ஹேரை நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் நல்ல சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்துட்டு நல்ல லைட் வெயிட்டான ஆயில் அப்படிங்கிறனால நம்ம ட்ரை ஹேருக்குள்ளே நல்லாவே பெனிட்ரேட் ஆகி நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்துட்டு தேன் எடுத்திருக்கேன். தேன் வந்துட்டு நம்ம ஹேரை ஒயிட் ஹேராக மாற்றாது, பட் இருந்தாலும் நம்ம நல்லா பிளாக்காக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வந்துட்டு கலராக மாற்றும். ஏன்னா தேன் வந்துட்டு எக்ஸ்போலியேட்டாக இருக்கும், அதனால் ஹேரோட கலர் கொஞ்சம் மாற்றும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது ஃப்ளாக்ஸீடோட ஜெல் எடுத்திருக்கேங்க. ஆமாங்க, ஆலிவ் விதையை நல்லா பாயில் பண்ணி ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணலாம். என்னோடய ஹேரோட லென்த்துக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேரோட தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். தேன் வந்துட்டு ரொம்ப சேர்க்காதீங்க, தேன் மட்டும் உங்களோட ஹேரோட அளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேன் வந்துட்டு ஹேரை நல்லா சில்கியாகவும் மாற்றி கொடுக்கும், அதே சமயம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நமக்கு சீக்கிரம் ஸ்பிட்டன்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்துட்டு நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மீதி கொஞ்சம் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஷாம்பு ப்ரிப்பரேஷனுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஹேர் மாஸ்க் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஹேர் மாஸ்க் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஹேரையுமே நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். எப்போதும் போல் நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களுமே முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் வந்துட்டு ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுபோல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா சிக் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஆயில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய ஹேர் சிக் எடுக்கலை, அதனால் நான் இப்போ தான் சிக் எடுத்து 2 பார்ட்டிஷனாக பிரித்து அதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு நான் 1 வீக்குக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறமா 1 வீக்காக நான் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை. ரீசன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதாவது கண்ணில் வந்துட்டு கட்டி வந்தது, அதனால எனக்கு இந்த வந்துட்டு எதுவுமே செய்ய முடியல. அப்படிங்கிறனால நான் வந்துட்டு 1 வீக்காக நான் அந்த ஹேருக்குமே எந்த ஒரு கேருமே கொடுக்கல. இந்த ஹேர் மாஸ்க்கு அப்புறமா கரெக்டாக 1 வீக்காக நான் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு எந்த ஒரு கேர் கொடுக்கல. சும்மா லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா கண் ரொம்ப வந்துட்டு பெயின் இருந்தனால சரி சொல்லிட்டு ஒரு 1 வீக்கு லீவ் எடுத்துட்டேன். அதனால தான் நான் 1 வீக்காக வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணலை. இதுக்கப்புறம் உள்ள நாளில் வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ண மாட்டேன், கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருப்பேன். ஆனால் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் வரும்போது கொஞ்சம் 1 வீக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி போடுவேன். அதனால் வந்துட்டு பயப்படாதீங்க, நான் கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய சேனலை நீங்களுமே எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போது போல் ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போதே என்னோடய கண் ரெடிஷாக இருந்துச்சு. அப்புறமா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்ச மாதிரி நல்லா வந்துட்டு சிவியர் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு இது எதுவுமே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. இப்போ வாங்க நம்ம ஷாம்பு மிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் எப்போது போல் ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் ஷாம்பு எடுத்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருக்குல்ல, அதையே மிக்ஸ் பண்ணி நான் ஷாம்பு மிக்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நான் வந்துட்டு நான் அதிகமாக ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணால ஹேர் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும், ஆனால் இந்த டைம் எனக்கு வந்துட்டு ஏதோ லைட்டாக வந்துட்டு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஹேர் வந்துட்டு நல்லா பவுன்ஸியாக இருந்தது. ஹேர் வந்துட்டு நல்ல வால்யூம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்துட்டு நல்ல ப்ரோட்டீன் வந்துட்டு நல்லா பெனிட்ரேட் ஆகி நம்ம ஹேரை நல்லா பவுன்ஸியாக காட்டுங்க.
நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண மறுநாள் தாங்க நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல சொல்லிட்டு மறுநாள் தான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன், ஹேர் ரொம்ப பவுன்ஸியாக இருக்குது சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.